அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 19/12/2023. சப்தமி திதி பிற்பகல் 1:07 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நாளை நள்ளிரவு 12:02 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் நாளை நள்ளிரவு 12:02 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவானுடன் சந்திரன், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, விவாதங்கள் நடத்த, அதிகாரிகளை சந்திக்க, தற்காப்பு கலைகள் பயில, சொத்து பிரச்சனை பேசி தீர்க்க, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகிலேயே மிகவும் அழகானவர்கள். அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாரோ அவங்க தான் உலகிலேயே மிக அழகானவர்கள். ஆமாங்க, அதனால தாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் கூட நட்போடு இருக்கிறவங்க, உறவுக்காரங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க ஏதாவது சந்தோஷமாக இருந்தால் அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் அதில் சந்தோஷமாக கலந்து கொள்ளக்கூடிய பெரிய பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ஆன்மீகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு அதிகாரிகள் ஏதாவது பார்க்குறது, பேங்க் லோனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறது, அது சம்பந்தமாக அதிகாரிகளை பார்க்குறது, அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. சூரியன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் கிடைக்கும். சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் 4 புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. 11வது வீட்டிலேருந்து 12வது வீட்டுக்கு சந்திரன் இன்னைக்கு நுழைய இருக்கிறதுனால சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தன்மானம், தன்னறிவு, தன்னடக்கம் இந்த 3 பண்புகள் ஒரு மனிதனுக்கு மிகவும் தலையாய பண்புகள், மிகச்சிறந்த பண்புகள். ஆமாங்க, தன்னடக்கம் எப்பொழுதுமே உங்ககிட்ட இருக்குங்க. பெருசாக சாதிப்பீங்க, ஆனால் எதையுமே பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க 1000 அறிவுரைகளை சொன்னாலும் கூட உங்களுக்கு கடைசியாக என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. அந்த மாதிரி தன்னறிவு, தன்னடக்கம் எல்லாம் அதிகம் உடையவங்க. தன்னம்பிக்கை
நம்மால் முடியும் நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவான் யோகாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால நிரந்தர வருமானத்துக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும். புதுசாக நாம் ஏதாவது தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். பெருசாக உடனே பண்ணலைன்னாலும் சின்னதாக சிறுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிப்போமே அப்படின்னு முதல் கட்டமாக சின்ன முதலீட்டுடன் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே எதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்களே உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்குங்க. சகோதரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகுங்க. அதே மாதிரி நிலத்தில் வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு அதெல்லாம் பேசி சுமூகமாக முடிவெடுக்கலாங்க. சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கிறாரு. ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால புது பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறருடைய அன்புக்கு பாத்திரமாவதை விட பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவதே மேலானதாகும். ஆமாங்க, அன்பு காட்டக்கூடியவர்கள் இருப்பாங்க. நீங்களும் பிறர் மீது அன்பு காட்டுறீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பத்தில் நல்லதோ அல்லதோ நடக்குதுன்னா அதை யார்கிட்ட நாம் முதல்ல ஃபோன் பண்ணி பேசலாம், சொல்லலாம், யார்கிட்ட சொன்னோம்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நமக்கு ரொம்ப நம்பகமானவங்க யார் அப்படின்னு சிலர்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க ரகசியத்தை அப்படியே ரகசியமாகவே பாதுகாக்கக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்கரமாகி உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக குடும்பத்தோடு பேசுகிற நேரம், இருக்கிற நேரத்தை நீங்கள் குறைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வளர்ந்துக்கிட்டு வராங்க, புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மோட கடமையாக அவங்களுக்கு சரியாக செய்யணுமே, ஏதோ 4 காசு சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி வைக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு சேமிப்போ ஏதாவது நாம் நம்ம கடமைக்கு செய்யணும்ல அப்படிங்கிற ஆதங்கம் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அண்ணா அக்கா மூலமாக கிடைக்க வேண்டிய சில உதவிகள் அதெல்லாம் தவறாமல் கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடன் பிறந்தவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் எல்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானமும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் சோர்வும் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சிக்கல்கள் தான் மிகப்பெரிய சாதனைகளையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் உருவாக்குகிறது. ஆமாங்க,
எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை அப்படியே ஓடின்னு இருக்கும். ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், சிக்கல்கள் அப்படின்னு வரும்போது தான் நாம் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூளை வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால தாங்க கஷ்டம் வந்தாலோ சிக்கல்கள் வந்தாலோ அதையெல்லாம் பொருட்படுத்திக்காமல் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி, என்ன மாதிரி யோசித்தா எந்த மாதிரி செயல்பட்டால் வெற்றி பெறலான்னு தீவிரமாக யோசித்து பலவிதமான ஆற்றல்களை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாகவே அலைச்சல், ஏமாற்றங்கள்லாம் இருந்தது. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, அவங்கள்ட்டெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் சண்டை போட்டீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கோபம் குறைய ஆரம்பிக்குங்க. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல, 2 நாளாக எதிர்பார்த்தது இன்றைக்கி தான் கிடைக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்தில் எல்லாராலும் உங்களுக்கு ஒரு மரியாதை இன்றைக்கி கிடைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கடந்த நாட்களாக சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மனசுக்குள்ளார இருந்த அந்த அலுப்பு, சலிப்பு அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை சுமை, அதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும், செலவும் இருக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சாதிக்க ஆசையா, அவமானப்பட கற்றுக்கொள். ஆமாங்க, கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு அவமானப்படும் போது தாங்க நமக்கு சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. வாழ்க்கை சாதாரணமாக போயின்னு இருக்கும் பொழுது பெரிய வைராக்கிய சிந்தனைகள் எதுவுமே வராது. ஆனால் யார்கிட்டையாவது நாம் அசிங்கப்படும் போது என்ன ஆகும், அவங்களுக்காக அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான மன உறுதி நமக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. நீங்களும் அப்படித்தாங்க. சின்ன வயசுலேயே சிலரால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அதனால தான் வயது கூட கூட உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் வர ஆரம்பித்து அவங்க முன்னால் இன்னைக்கு நீங்கள் கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்னதாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்கும். மனைவியோட சின்ன சின்ன தகராறு வர ஆரம்பிக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதரங்கள் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா சந்திராஷ்டமத்தில் டென்ஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அன்னைக்குங்க தான் அவங்க ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், பழைய கதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய லாபம் வரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான். ஆனாலும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஆன்மீகமும் வாழ்க்கையும் பெரிய பள்ளிக்கூடம்
பள்ளிக்கூடங்கள், அதில் ஒவ்வொரு வகுப்பாகத்தான் நாம் கடந்து வர வேண்டும். ஆன்மீகத்திலேயும் நாம் பெருசாக வரணும்னா ஒவ்வொரு நிலையாகத்தான் தவம் செய்து தியானம் செய்து அடைய முடியுங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் எடுத்த எடுப்பிலேயே ரொம்ப பெருசாக வந்துட முடியாதுங்க. ஒவ்வொரு நிலையாக தாண்டித்தாங்க நாம் வரணும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எல்லாம் சின்ன சின்னதாக முயற்சி எடுத்து பெரிதாக நல்ல விதத்தில் முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த வீட்டுக்குரியவர் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். நீங்கள் எது சொன்னாலும் அடுத்தவங்க கேட்டுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துல இன்றைக்கி பணம் கிடைக்கும். வரவேண்டிய உதவிகளும் உங்களுக்கு சேரும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது நகை அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரம் பரவாயில்ல, கூடுதல் லாபம் கிடைக்கும். இந்த கூட்டு தொழில் செய்கிறத விட மெதுவாக ஒதுங்கி நாம் ஏன் தனியாக ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனை வர ஆரம்பிக்கும். அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் எல்லா வகையிலுமே பலம் பொருந்திய கிரகம் இருக்குது. அதாவது புதனும் சூரியனும் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்து வரவேற்பு அளிக்கும். ஆமாங்க, ஒரு இடத்துல நுழையும் போதே அந்த இடத்த பற்றி புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், குணநிலை எப்படி இருக்கும், இந்த ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்க, அந்த ஊர்க்காரங்க எப்படி உடுத்துவாங்க, என்ன மாதிரி குணாதிசயங்கள் உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நாலாதரப்பட்ட மனிதர்களுடைய நாலாவித குணாதிசயங்களையும் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாதகாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ்லெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் சுமூகமாக ராசியாக பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட முடிவெடுக்கலாங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு. ஏதோ முந்தைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குதுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வெளிச்சங்களும் தெரிய ஆரம்பிக்குங்க. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் மனசில் தான் ஒரு சந்தோஷத்தையே காணும். எதையோ பறி கொடுத்த மாதிரியே சில நேரங்களில் எண்ணுது மனசு அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வேலை சுமை இருக்கும். ஆனால் மறதியால் சில தவறுகளை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் சொல்லலையா அப்படின்னு கேட்டு குழம்பக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயங்களை மேலதிகாரிகளுக்கும் சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபத்தால் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பகைவர்கள் உனக்கு வெளியே இல்லை, ஆனால் உன்னுடைய
உண்மையான எதிரியான மனதை அழகாக பக்குவப்படுத்தி அதை ஆட்சி செய்து கொண்டு அடக்கி வைத்து விட்டால் உனக்கு எதிரி உலகில் யாரும் இல்லை. ஆமாங்க, இதை தாங்க சுவாமி விவேகானந்தர்லேருந்து எல்லா சித்தர்களும் சொல்லின்னு இருக்காங்க. உங்களுக்கும் அது நல்லா தெரியுங்க. நமக்கு நாம தான் எதிரியாக இருக்கிறோம். அடுத்தவங்களை திருத்தும் போது, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது, அடுத்தவங்களுக்கு விழுந்து ஓடி எல்லாம் செய்து கொடுக்கும் பொழுது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு யார் நம்மளை மதிக்கிறாங்க? எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தான் எதிரியாக தோணுதுன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து வருத்தப்படுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கையே ஒரு மாதிரி ஓடின்னு இருக்கு. எந்த நேரத்தில் எது நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் பெரிய பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து வந்துட்டோம், இதையும் சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் கவனமாக பார்த்து பண்ணுங்க. 2ஆம் இடத்துல சூரியன், அதனால் செலுத்த வேண்டிய வரிகள் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் உடனடியாக நீங்கள் செலுத்திடுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்குங்க. பங்குதாரர்களை சேர்க்கும் பொழுதோ அல்லது வேலையாட்களை சேர்க்கும் போதோ கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும், மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் உதவிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்ப்புகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தோற்றவரை கேவலப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தலைக்கணத்தோடு இருக்க மாட்டீங்க. ஏதோ பரவாயில்ல, அவரால் நாம் ஜெயித்தோம் அப்படின்னு எதிரிக்கும் மரியாதை தரக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இன்றைய தினத்தில் இருக்குங்க. பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, பொறுப்பாகவும் இருப்பாங்க. வீட்டை கொஞ்சம் மாற்றி கட்டணும், பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இதே வீட்டில் இருக்கிறமே, வேறு ஏதாவது வீட்டுக்கு மாறுவோமான்னு கேட்டுன்னு இருக்காங்க. மார்கழி வேறு பிறந்துருச்சு, சரி பார்ப்போம், தை மாதம் வந்த பிறகாவது ஏதாவது ஒன்று மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்த்து நின்றவங்கள்லாம் உங்களை பார்த்து எல்லா வகையிலுமே வந்து உங்கள்கிட்ட பணிந்து பேசுவாங்க, ஆதரவாகவும் இருப்பாங்க. வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி லாபமும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளுடைய பர்சனல் விஷயங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, எதிர்மறையான சூழ்நிலையிலும் நேர்மையாக வாழ கற்றுக்கொண்டால் எளிதில் வெற்றி காண முடியும். சிலர்லாம் பாருங்கள், கெட்டாலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஆமாங்க, அந்த சங்கு எப்படி நமக்கு வெண்மை தருதோ அதே மாதிரி கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு ஔவையார் பாடின மாதிரி சிலருக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியிலேயே சொல்லிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லதாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை கஷ்டங்கள் மனசுக்குள்ளார இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே போட்டு பூட்டி வச்சுட்டு வெளியில் வரும்போது அப்படியே ஜில்லுன்னு ஒரு சிரிப்பை சிந்திக்கிட்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, ஏதோ பரவாயில்ல. 7.5 சனி பாதச்சனி ஓடின்னு இருக்குது. என்ன பண்ணுறது, கால் வலிக்குது, கை வலிக்குது, டாக்டர்கிட்ட போனாலும் ஏதோ மருந்து மாத்திரையை மாற்றி கொடுக்குறாரு. இந்த உடம்பு எப்படி மாறப்போகுது, மருந்து மாத்திரை தான் மாறிட்டு இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. முடிந்த வரைக்கும் இயற்கை உணவுகள், மூலிகை உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது, கீரைகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நம்மளை பார்த்தாலே விழுந்தடிச்சு ஓடி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறவங்கெல்லாம் இப்போ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்களே, என்ன உலகம் இது அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தில் சின்னதாக வாக்குவாதம் வரும், பெருசாகாமல் பார்த்துங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நம்மக்கிட்ட வாங்கினவங்க தரமாட்டேங்கிறாங்க, ஆனால் நாம் யார்கிட்ட வாங்கினோமோ அவங்க நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்காங்களேங்கிற ஒரு சின்னதாக மனக்கலக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபம் கொடுக்கும், உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பெற்றோருக்கு சின்ன மருத்துவ செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நடந்ததை நினைத்து அழுது கொண்டே இருப்பது வாழ்க்கையல்ல. நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் வைராக்கியத்துடன் நாம் வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்க்கையாகும். நீங்கள் கூட அப்படி தாங்க. உங்களை கேவலப்படுத்தினவங்க முன்னால் இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக எழுந்து நின்று சாதிச்சுட்டுருக்கீங்க, விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறீங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு தாங்க. ஆமாங்க, எங்கும் எப்போதும் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 6:21 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:21 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இன்னைக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக உடல் சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி பெற்றோருக்கு மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக பேச ஆரம்பித்து பெருசாக சண்டையில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பேசுங்க. ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் கடன் யாருக்கும் தர வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், வேலையாட்கள் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் யாரையும் பகைச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக, திடீர் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சரியான மனிதர்களோடு அமையக்கூடிய உரையாடல்கள், பேச்சுவார்த்தைகளெல்லாம் மதிப்பில்லாதது,
புகழ் பெற்றது. 1000 புத்தகங்களை படித்ததனால் கிடைக்கக்கூடிய அறிவாற்றலை தரக்கூடியது. ஆமாங்க, அதனால தாங்க ஆழ்ந்த அறிவு உடையவர்களை பக்கத்திலேயே நீங்கள் வச்சுப்பீங்க. அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அவங்க பல புத்தகங்கள்லேருந்து நமக்கு மேற்கோள் காட்டி சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களோடு பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகளும் திடீர் பயணங்களும் சின்ன சின்ன அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. 12ஆம் இடத்திலிருந்து சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார மாலை 6:21 வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகள்லாம் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பழைய நண்பர் திடீர்னு அப்படியே ஓடி வந்து பேசுவார். அப்புறமா தான் புரியும் அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாருன்னு. உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ரொம்ப அப்படியே உருகி தேஞ்சி ஏதாவது செய்து சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7 சனி தொடங்கி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. நீங்கள் சரியாக இருந்தாலும் எதிர்த்தாப்பில் வர்றவங்க மோதிரக்கூடாது. அதனால் அந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.